ஹாய் காய்ஸ், இல்லாமல் தமிழமே ரியாக்ஷன். இன்றைக்கி நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 58 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இவங்களா? எதுக்காக இப்படி கத்துறீங்க? இருக்கா உங்களுக்கு? அவன உங்க கண் பார்வையில இருந்து தப்பிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி இருந்தல்ல. காராவா? காணோம். என்ன பகலில் வெளியே போக மாட்டான்னு சொன்னீங்களா? அதான் யோசிச்சுட்டே இருந்தான் போல இருக்குல்ல உட்காந்து. கொலை பண்ணுறதை பற்றி மட்டும்தான் யோசிப்பான் போல. சபா, இவன் எப்பதான் எந்திரிக்க போறானோ? ஒருவேளை இவனும் தவளையா மாறிட்டானோ? என்னாச்சு? டயர்டாயிட்டாலாம் தவளை மலை ஏறி ஏறி அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ ஆமாம்ல, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போட்டு போச்சு. இன்னும் எழலையா தலைவரை? அது சாஸ்கேக்காக தான்னா இப்பவே உன்னோட எண்ணத்தை குழி தோண்டி போதச்சிரு. இன்னும் உங்கள் பஞ்சாயத்து முடியலையே? ஏனோ அவன் இன்னும் திரும்ப வரலன்ற விஷயம் நீ கேள்விப்படலையா என்ன? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிற நீ எதுவும் தெரியாத மாதிரி இருக்கா? அது விஷயம் என்னன்னா, நான் இது லீக்காக தான் வாங்கினேன். இது வாடுறதுக்குள்ள கொண்டு போய் கொடுக்கணும். வர வர சாக்குரா கரெக்டாக பேசுகிறாளே. என்கிட்ட வராத, என்ன தேவையில்லாம தடுக்காத. நான் இதை முடிக்கிற வரைக்கும் அடங்க மாட்டேன். இதை வாங்கிக்கோ. ஆனால் ஏற்கனவே ஒரு ரூமில் ஒரு பூ இருந்தது. கேட்டேன்னு சொல்லு, நல்லா இருக்கான்னு நம்புறேன். திரும்ப திரும்ப இதை காட்டியே வழி ஏற்றுறாங்க. சரி பண்ணுறவே காட்ட மாட்டேன்றாங்க. காரா ஏய், ஹாஸ்பிட்டல் வந்திருக்காயா? இங்க எதுக்குடா வந்தா? என்ன மண்ணு நின்னுடுச்சு? என்ன நடக்குதுங்க? இதை சுத்தி விட மறந்துட்டாங்களா என்ன? ரொம்ப வெறுப்பா இருக்கு. வெளியே பார்க்க வந்திருப்பானோ? ஒரு வழியா எழுந்துட்ட போல இருக்கு. ஜீரா எங்க போனாரு? எங்க இருக்கேன்? என்ன இடம் இது? ஹாஸ்பிட்டல் தான். அவர் எப்படி இங்கெல்லாம் இருப்பாரு? இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. 3 நாளா? 3 நாள் ஆச்சா? படக்கு நின்று. ஐயோ, முன்னாடியே என்ன எழுப்பியிருக்க வேண்டியதுதானே? இந்த மாதிரி முக்கியமான தருணத்துல இப்படி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. அந்த பெருசு எங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பொறுப்பே இல்லாம எனக்கு ட்ரைனிங் கொடுக்காம ஊர் சுத்திக்கிட்டு இருக்காரு. சரி, கொஞ்சம் பொறுமையா இரு. இதுனா ஹோட்டல்ல போய் பாடுறா இருப்பாரு. பேசுறது எனக்கு புரியல. நான் முதல்ல ரெடி ஆகணும். எல்லாம் எங்க போச்சு? நேரமே இல்ல. ஓ கம் ஆன், இப்ப என்ன பண்றது? பெருசு எங்க இருக்க? கொஞ்சம் பாய மூடுறியா? சொல்றது கேளு. என்னங்க போசுது? அவன் பின்னாடி இன்னும் பேசாதரா? ரிலாக்ஸ் பண்றது தான் உடம்புக்கு நல்லது. உனக்கு என்னாச்சு? என்ன இப்படி இருக்கு? அதுவா, எனக்கு பயங்கரமா பசிக்குது. அவ்வளவுதானா? நீ அமைதியானதோ என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டா. ஏதோ இந்தா. ஜோஜி கிட்ட இருந்து சண்டை போட்டு இதுல நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். டாக்டர்ஸ் இதை அவன் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நிலைமைய பாத்தியா அவனுக்கு? நருட்டோ மேல என்ன இவனுக்கு இவ்வளோ பாசம் திடீர்னு? ஜோஜியா அப்படின்னா அவனும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கானா? அவனை பத்திலாம் கவலைப்படாத. கண்டதையும் சாப்பிட்டு இன்டைஜஷன்ல படுத்து கிடக்குறான். நல்லா இருக்குன்னு மொத்த ஷார்ட் ரிப்பையும் சாப்பிட்டுட்டான். அவனுக்கு இப்படி நடக்கிறது சகஜம் தானே? ஆமா, நான் இருக்கிறதுனால தான் நீங்க 2 பேரும் தப்பிச்சிங்க. இல்லைன்னா உங்களை பார்க்க யாரு வருவா? இந்த ஓ வாவ், இது
என்னடா என்ன இப்ப என்னாச்சு? இதை எடுத்துட்டு போய் ஜோஜி முன்னாடி சாப்பிட்டா அவன் பயங்கரமா டேய். நல்ல பாவி. மோசமானவனா நீ? ஆனா ஐடியா நல்லா இருக்கு. என்ன இது யாரையுமே காணும். ஒருத்தர் கூட காணோம். லஞ்சுக்கு போயிருப்பாங்களோ? ஏய் காரா எல்லாருமே கொண்டுட்டியாடா? சரி கிளம்புவோம். ஆ? ஏய் எப்படி இவனை மட்டும் மர்மமாவே ஒன்றும் காட்டுனுங்கிறாங்க. ஒரு பேய் மாதிரியே நடந்துக்கிறான்ல வர்றது போறதுல. இடியை பார்க்க தான் வருவானோ அப்போ. இன்னும் என்னடா அவனே முடியாம கிடக்குறான். அவன் ஆணவத்தை உடச்சிட்டான்ல அந்த கோபம். காய் எங்கேயா போனாரு? கூட ஒருத்தர் கூட இல்ல. அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. ஏதோ என்னால முடிஞ்சது. உனக்கு இது பிடிக்கும் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. நருட்டோவா? அட பாருங்களா, சொன்னவே சரிங்கடா. வெறுப்பேத்தாத ஷிகமாரு. என்ன எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஓ மறந்துட்டேன். திரும்ப வரா. வந்துட்டாயா? அவன் கரீரே காலி பண்ணிட்டான் இப்பயும். அவன் தான் தோத்துட்டானே. எதுக்கு அவனை காப்பாத்தின? ஏன்னா அவன் என்னோட ஸ்டூடெண்ட். அவன் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்கிறனாலதான். இவனுக்கு கொலை பண்ணாதான் இந்த வெறி அடங்கும் போல இருக்குது. பைத்தியக்காரன். நான் யாரு? இவனுக்கு ஏதோ ஃப்ளாஷ்பேக் இருக்கு. டேய், டேய், டேய். சாக்குரா சீக்கிரமா. இப்போ வெறி பிடிச்சி திரியிறான் அவன். அதான் அவன்கிட்ட மோதிட்டாலே அவங்க செத்து போயிடணும்னு நினைக்கிறான். அவனுக்கு அசைவே இல்லை சுத்தமா. எவ்வளோ பண்றான். வந்துட்டான் என் தலைவன். என்ன தைரியம் இருந்தா நீ இந்த இடத்துக்கு வந்து இப்படி எல்லாம் நடந்துப்ப? இங்க பாரு, கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. நான் ஷேடோ பொசிஷனை யூஸ் பண்ணும்போது நீ அவனை அடிச்சுனா என்னையும் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். புரியுதா? முடிச்சுட்டுக்கிறாங்க. ஓ சாரி ஷிகமாரு. சமாளிக்க முடியுமாடா அவனால அவனை? உண்மையை சொல்லு, எதுக்காக நீ இங்க வந்த? ஹே ஜோஜி. எல்லாரும் வந்துட்டாங்க இங்க. அதான் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. சூப்பர். ஒரு
இவனுங்க எப்படி கரெக்டாக வந்தாங்க இங்கே? இத பாரு, ஒழுங்கா எதுக்காக வந்தங்கிற உண்மையை சொல்லு. அவனை கொலை பண்ணலாம்னு நினைச்சேன். என்ன? ஓப்பனாக சொல்கிறேன். இருக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட ஷேடோ பொசிஷனால இவன் கொஞ்சம் கூட பயந்த மாதிரியே தெரியல. ஏற்கனவே போட்டியில ஒரு முறை அவனை தோக்கடிச்சிட்டல. இதுக்கு மேல என்ன வேணும்? உனக்கு அது பத்தலையா? உனக்கு அவன் மேல தனிப்பட்ட விரோதம் இருக்கா? அதான் இப்படி பண்றியா? பெருசா சொல்றதுக்கு காரணம் ஒண்ணும் இல்ல. பெருசா சொல்றதுக்கு காரணம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அவனை கொல்லணும், அவ்வளவுதான். யாராமா பைத்தியம்? என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஆமா, நீ உன் இஷ்டத்துக்கெல்லாம் பண்றதை பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருப்போம்னு நினைக்கிறியா? போய் சொல்லுங்கடா. பைத்தியக்காரனா இருப்பான் போல. இவனை பார்க்கும்போது எனக்கு நடுங்குது. அப்பவே எனக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. பயங்கரமா இருக்கான். அவன் மட்டும் இப்ப அசைஞ்சானா என்னால அவனை தடுக்க முடியுமான்னு கூட தெரியல. நீங்க ரெண்டு பேரும் என் வழியில குறுக்க வந்தீங்கன்னா நான் உங்களையும் கொலை பண்ண வேண்டியிருக்கும். ஓ அப்படியா? உன்னால முடிஞ்சதை பண்ணி பாப்போம். ஒரு மாதிரிடா. இங்க இருந்து தப்பிச்சு போறது தான் நாங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயமா இருக்கும். நீயும் காப்பாற்றின்னு போயிடுங்கடா. லீக்குல நீ பண்ண ஃபைட்டை நாங்க எல்லாரும் பார்த்தோம். நீ படுச தக்காசி யாராவது வந்தால் நல்லாயிருக்கும். நருட்டோக்கும் எனக்கும் சில பல வித்தை பெரியவங்க வந்தால் தான் வேலைக்கும். நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். அதை எதையும் நாங்க போட்டியில காட்டல. ஆனா இப்ப வெளிக்காட்டினா நீ தாங்க மாட்ட. அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டு பேரு, நீ ஒருத்தன் தான். அதனால கிறுக்குத்தனமா எந்த முடிவும் எடுக்காத. நான் சொல்றது கேட்டு மரியாதை இங்கிருந்து போயிடு. அதுவும் அமைதியா. இன்னும் ஒரு தடவை சொல்றேன், தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்தா அவன் இதுக்கெல்லாம் அசராதா? அப்படியா? பிளான் பி. திரும்பவும் சொல்றேன், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. டேய் வாயமுறா. நம்ம அவன் கூட சண்டை வாயமுறா குரங்கு. இவன் சண்டை நீ வேற பக்கத்தில் இருக்கான். உனக்கு அந்த ஞாபகம் இல்லையா? அவன் மிருகத்தனமா நடந்துக்கிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. எனக்குள்ளேயும் ஒரு மிருகம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. ஆமாம் ட்ரெயின் ஆகியிருக்கதான் இருந்தாலும் நருட்டோ இங்கதான் இருப்பான்னு சொன்னாங்க. வெட்டி இந்த ரூமுக்கு வந்திருக்கதா? இது நருட்டோட ரூமா தான் இருக்கும். ஒருவேளை அவனுக்கு சரியாயிடுச்சா என்ன? வாயை மூடு. உன் பிளான் தான் என்ன? அவனை கோபப்படுத்தி நம்மளை கொல்ல பாக்குறியா? ம் தப்பிச்சு ஓடுங்கடா. மிருகமா? எனக்குள்ளேயே ஒரு மிருகம் புடிஞ்சுக்கிட்டு இருக்கு. என் பிறப்புல இருந்தே நான் வளர்ந்த விதத்தை யாரும் அவ்வளவு பெருமையா பேசிக்க மாட்டாங்க. ஷினோபிக்குள்ளேயே ரொம்ப பலசாலியா இருக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பா என் மேல அவர் நெஞ்சுச்சுவ பயன்படுத்தினாரு. பிறக்காத என்னுடைய உயிரோட சாண்ட் ஸ்பிரிட்டை சேர்த்துட்டாரு. எனக்கு உயிர் கொடுத்தவங்களோட உயிரையே நான் பறிச்சுட்டேன். நான் பிறக்கும் போதே ஒரு மிருகம் தான். சாண்ட் ஸ்பிரிட்டா? சாண்ட் வில்லேஜை சேர்ந்த ஒரு மாங்க டீச்சார்ல உயிரோட புதைச்சு வச்சதுக்கான அதிகாரப்பூர்வ ஆதாரம் தான் அது. அது பேரு ஷிகாகோ. சரி, ஏதோ பயங்கரமான நெஞ்சுட்சு தான். ஆனா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அதை அது மேல பயன்படுத்துறது, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. பேரண்ட்ஸே அப்படி பண்ணியிருக்காங்க. இவன் சொல்றது உண்மையா? இப்போ அதான் நான் இவனை இப்போ ப்ரொவைட் பண்ணுறது போல. இவன் ஒளிஞ்சிருக்கா? அதான் பேய் மாதிரி தான் அப்போ. அப்பாவை பத்தி பேசுற நீ அப்பாவை பத்தி எதுவும் பேசல? அவர் உன்னை நல்லா பாத்துக்கிட்டாரா இல்லையா? நல்லா பாத்துக்கிட்டாரா? எனக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கைலாம் அமையல. அன்பு, குடும்பம், இந்த மாதிரி எந்த ஒரு உணர்ச்சி இல்லாம தான் நான் வாழ்ந்தேன். அதே தான்டா நடக்கும். அவங்கள கொலை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரே குறிக்கோளா இருந்திருக்கு. எங்க அம்மாவையே கொண்டுட்டு பிறந்ததுனால எங்க கிராமத்துக்காக பிறந்தவன்னு என்ன பொத்தி பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க. நான் காசேக்காக உடையம்மாங்க. ஷினோபியோடைய மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால என்ன ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டாரு. என்னை தனியா விட்டுட்டாரு. ஒரு காலத்துல நான் இதுதான் அன்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. எப்போ என்ன ஆரம்பிச்சது? என்ன ஆரம்பிச்சது? உண்மையை சொல்ல போறியா இல்லையா? வாயை திறந்து பேசு. என்ன ஆரம்பிச்சது? எப்ப ஆரம்பிச்சது?
நான் பிறந்த 6 வருஷத்துல எனக்கு 6 வயசு ஆகிறதுக்குள்ளேயே என்ன முடியாத அளவுக்கு என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காரு என்னுடைய அப்பா. ஏன்டா ஏன் அவரே பவர் கொடுத்துட்டு அவரையும் கொலை பண்ண? நல்லா பாதுகாப்பா வளர்த்தாருன்னு இப்பதானே சொல்லி ஆ முடிச்சேன். இதுல எது உண்மை? இந்த ஸ்டோரி என்னையா? பலசாலிகளானவங்களை பார்த்து நிச்சயம் என்னைக்காவது ஒரு நாள் பயந்து தான் ஆகணும். எனக்கு உயிர் கொடுத்த அந்த ஜோட்ஸு என் மூளையை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சது. என் கிராமத்து ஆளுங்களே எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உணர ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பா காசேக்காக என்ன ஒரு மிகப்பெரிய ஆயுதமா உருவாக்குனாரு. ஆனா நான் பாதுகாப்புன்னு நினைச்ச அந்த கிராமத்துக்கே ஆபத்தா மாறிட்டேன். 6 வயசு அது இவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டு. எல்லாரும் மிருகம்னு நினைச்சு பயந்து போனாங்க. கடந்த காலத்தோட தாக்கம் இருக்கிற என்ன எப்படியாவது அழிச்சிடணும்னு அவங்க எல்லாரும் நினைச்சாங்க. எந்த ஒரு பொறுப்புக்காக எனக்கு உயிர் கொடுத்தாங்களோ அந்த பொறுப்பே இப்ப இல்லைங்கிறப்போ எந்த அர்த்தமும் இல்லாத இந்த வாழ்க்கை எதுக்காக வாழணுங்கிற கேள்வி என்ன உறுத்துச்சு. ஆனால் பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருந்தான். ஆனா என்னால பதிலே கண்டுபிடிக்க முடியல. வாழணும்னா நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கணும், அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கணும். இல்லைன்னா நம்ம பணத்துக்கு சமம். இவன் எதை பத்தி பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. அது இவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். அவன் சுயநினைவே இல்லை. ஆனா எனக்கு புரியுது. நானும் இவனும் கண்டிப்பா ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன். இவனையும் அதே தான் கிராமம் ஒதுக்கி வச்சிருக்கு. கிடைச்சது. மத்தவங்களை கொல்றதுதான் என் பொறுப்பு. அதுதான் என் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும். பல வருஷம் நான் என்ன கொல்ல வந்தவங்களை நினைச்சு பயந்து நடுங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு அந்த பயம் இல்ல. என்ன கொலை பண்ண வந்தவங்களை நான் கொலை பண்ணிட்டேன். அப்படி கொலை பண்ணும் போதுதான் என் வாழ்க்கைக்கான அர்த்தம் எனக்கு புரிஞ்சது. அதுக்கு எனக்காக மட்டும்தான் வாழ்வேன். என் மேல மட்டும்தான் பாசம் காட்டுவேன். எங்க அம்மாவுடைய மரணம் தான் எனக்கு உயிர் கொடுத்துச்சு. இப்போ மத்தவங்களுடைய மரணம் தான் நான் உயிரோட இருக்க என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இது கொல்ல வந்தவங்களை கொல்றா, எல்லாரையும் கொல்ற. இந்த பறந்து வரைஞ்ச உலகத்துல நான் கொன்னு குவிக்கிறதுக்கு மக்கள் இருக்கிற வரைக்கும் நான் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன். இது கண்டிப்பா அவன் கண்ட்ரோல்ல தாங்க. தெரிஞ்சுதான் பேசுறேனா? நானும் தனிமையில தான் இருந்தேன். எதுக்காக பிறந்தேன்னு எனக்கும் தெரியாது. ஏன் உயிரோட இருந்தேன்னு தெரியாது. யுருகா சென்சை வந்து எல்லாத்தையும் மாத்தினாரு. எனக்குள்ள இருக்கிற திறமையை தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னுடைய உங்களுக்கு அந்த மாதிரி ஆள்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இவனுக்கு யாருமே கிடையாது. எல்லாத்தையும் நல்வழி சொல்ல ஆள் இல்லை. வச்சிருக்கான். அதனாலதான் இவன் இப்படி வளர்ந்து நிக்கிறான். அடுத்தவங்களை கொண்டு வாழ ஆசைப்படுறான். கிட்டத்தட்ட சேம் தான். யாரும் இல்லைன்னா நானும் இப்படிதான். அது கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குப்பா. நாங்க வித்தியாசமானவங்க. ஆனா நாங்க ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ. ஒன்னே தான். ஆமா ஆனால் அவன் கெட்டவனா நிற்கிறான், நீ நல்லவனா நிற்கிற அவ்வளோதான். ஹே, எங்க போற? என்னாச்சு உனக்கு? என் கண்ட்ரோல இருக்கும்போது எப்படி அவன் செய்யறான்? என் ஷேடோ பொசிஷன் ஜூஸ் வேலை செய்யலையா? அதை ஸ்பிரிட் ஆயிடுச்சு, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? Naruto! Hey, come ஐயோ அவன் ப்ளீஸ் ஆயிட்டா. Naruto! ஏய் வாடா. யாரு வந்துட்டாரு காய். அப்பா உத்தேசம் இருக்கா இல்லையா? சும்மா பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியது. எல்லாரும் கிளம்புங்க. தண்ணியை விட்டு போகாதீங்க. எனக்கு ரத்தம் வரலன்னா ரொம்ப வலிக்குது. நான் யாரு? நான் யாரு? அப்பா. இந்த ஃப்ளாஷ்பேக் நினைக்கிறப்போ சுய நினைவுக்கு வரான். உங்க எல்லாரையும் நான் நிச்சயம் கொள்ளுவேன். பொறுத்திருந்து பாருங்க. உங்க எல்லாரையும் நான் கொள்ளுவேன். காய் முன்னாடியே சொல்லிட்டு போகிறான். எனக்கு காராவை பார்த்தா பாவமாக தாங்க இருந்தது. அவனுக்கு சின்ன பையன், அவனுக்கு ஒன்றுமே தெரிலல்ல. ஆரம்பத்துலேருந்தே ஏதோ ஒரு இதுலேயே தான் வளர்ந்துக்கான்னு தவிர அவன் இதுலேருந்து வந்த மாதிரியே தெரியல. எனக்கு நெரோட்டாவும் இவனோட அந்த டிஃப்ரென்ஸை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
ஒரு ஆள் இல்லைன்னா லைஃப் எவ்வளோ மாறுது அப்படிங்கிற மாதிரி. அதான் நருட்டோ கதையும் அவன் கதையும் அப்போ சேம் தான். இவனுக்கும் அதே தான். குழந்தையா இருக்கும் போதே இவனுக்குள்ள அந்த நிறைய இது பண்ணி இந்த கிராமமே இவனை ஒதுக்கி ஒன்று வழி பண்ணிச்சு. பட் வந்து யுரேகா சென்சேன்னு ஒருத்தர் வந்து இவனை பாதுகாத்து இது பண்ணனால அவர் ஒருத்தர் வந்து இவனை பயப்படாமல் பார்த்ததுனால இவனுடைய கண்ணோட்டம் மாறிடுச்சு. பட் அதே தான் இங்கே காராவுக்கும் நடந்திருக்கு. அவனுக்கும் குழந்தையா இருக்கும் போதே பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இது போட்டு அது வந்து அவனையே பாதிக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் சொந்த அப்பாவே கொல்ல துணிஞ்சிட்டாருன்னா அதே தான். இது எனக்கு பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த சாபுசா கூட இருந்தானே அவனை ஞாபகப்படுத்துது. அவனுக்கு இதே தான் நடந்துச்சு. சொந்த அப்பாவே சொந்த அம்மாவே கொண்டுட்டாங்கன்றப்போ அவனும் மாறிட்டான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ காராவும் தெரியுறான். இது எப்படி தான் ஏதோ ஒரே மாதிரி எல்லாருக்குமே அந்த இது வந்துடுது. ஆனால் அது வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க. பட் இவனுக்கு வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது. அவனாலும் இல்லை. அவனே வந்து ஒரு இறப்புலேருந்து தான் வந்தான் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ள அது இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். காரணமே இல்லை, ஆனால் யாராவது கொல்லணும் அந்த ஒரு இது வெறிய உள்ள தானாகவே கிரியேட் ஆகிற மாதிரி இருக்குது. அதான் அவங்க அப்பா வந்து இவனை ஸ்ட்ராங்காக ஏதோ வச்சுக்கணுன்றதுக்கு இல்லை பாதுகாக்கணும் வச்சுக்கணுன்றதுக்கு ஏதோ பண்ணார் போல இருக்குது. அது அவனுக்கே பாதகமாக இப்போ முடிஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ இவன் சுயநினைவாக இல்லை, அதுதான் கண்ட்ரோல் பண்ணிக்குது. அதுதான் இந்த கொலை இது எல்லாமே அவனுக்குள்ளே இருக்கிறது தான் பண்ணுதுன்றது புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கூட அவன் ஃப்ளாஷ்பேக் நினைக்கிறப்போ எனக்கு வந்துடுறான். அதெல்லாம் அவன் கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அதுக்கு ஒரு செகண்ட் வரைக்கும் தான் அவன் இருக்கான்னு திரும்ப அது அப்படியே நார்மல் ஆகிடுது. எனக்கு என்னென்னா எல்லாருக்கும் தெரியுது கொலை பண்ண துடிக்கிறான் இப்படி தான் தெரியுது. போய் சொல்லுங்களேன் எட்டனா அப்படின்ற மாதிரி. காய் முன்னாடியே இவ்வளோ தைரியமாக சொல்கிறான். என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. இவனை எப்படி இப்போது சாஸ்கே கூட மோத போகிறான், என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அப்போ லீ கூட சண்டை போட்டதே இன்னும் மனசில் வச்சுக்கிட்டு அவனை கொல்லணும்னு இப்படி துடிக்கிறான். இது எப்படி தான் அவனை கண்ட்ரோல் பண்ணி என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ எனக்கு காரா மேலேயே தப்புன்னு தெரியல. ஏன்னா அவன் சுயநலவு இல்லாமல் பண்ணுறதுனால அவன் திருந்தி வந்துட்டா நல்லா இருக்குமே, மாறிட்டா நல்லா இருக்குமேன்ற மைண்ட் செட்டு தான் இருக்குது. ஆமாம், இப்போ அந்த வில்லேஜும் சாண்ட் வில்லேஜும் இதை யூஸ் பண்ணிக்குது. சும்மா அவனை ஒரு மிஷின் மாதிரி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணிக்குது அவனை. இவனுக்குள்ள ஒன்று இருக்கா, ஓகே இந்த மாதிரி ஊருக்கு அழிச்சா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்குவான். அவனுக்கு கொள்றது தானே இஷ்டம். நம்ம ஊரில் இருந்தால் அம்மாலே கொண்டுடுவான். வேறு ஊருக்கு அனுப்பிச்சு அவங்க பாட்டு கொண்டுன்னு கட்டுவான். நம்மளுக்கு அது பையன் தானேன்ட்டு அவனை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இவனுக்கு எப்படி புரிய வைக்குதுன்னு தெரியல. இன்னும் பேசுன்னு தெரியல. நருட்டோ பாய் வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஆளுங்களே திருத்திடலாம். இது வந்து எப்படி திருத்தம் இவன் பேசி கூட அவனை திருத்த முடியுமான்றது தெரியல. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.